ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? Yes, sir. ஓகே. Okay, first question. Which among the following places was not an important center of 1857 revolt? ஆக்ரா சார். ஆக்ரா இல்லையா? ஓகே. கான்பூர் அப்படிங்கிறத லீட் பண்ணது யாரு? கான்பூரா இவர் நானா சாஹிப் நானா இல்லையா? ஓகே. நானா சாஹிப்புக்கு இன்னொரு நேம் என்ன? Dondu. ஓகே. ஜான்சி லீட் பண்ணது ராணி லக்ஷ்மிபாய் இல்லையா? லக்னோவை பேகம் ஹஸ்ரத் மஹால் அவங்களோட பையனுக்காக பிர்கிஸ் குவாடிர் அவருக்காக பண்ணது இல்லையா? ஓகே, இதுக்கான ஆப்ஷன் ஏ ஆக்ரா. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் நாட் a military cause for 1857 revolt? இதுக்கு என்ன ஆன்சர் வருங்க? ஃபர்ஸ்ட் ஒன் எபோலிஷன் ஆஃப் ஃபாரின் அலவன்ஸ், ரெண்டாவது லீஸ்ட் ரெஸ்பெக்ட் டு த சோசியல் வேல்யூஸ் ஆஃப் இந்தியன் சிப்பாய் இன் தி ஆர்மி, லீஸ்ட் ரெஸ்பெக்ட் டு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், அப்புறம் நன் ஆஃப் தி அபோவ். இதுல எதுவுமே இல்லை சார். எதுவுமே கிடையாது இல்லையா? டி தான் கரெக்டானது இல்லையா? ஏன்னா நமக்கு ஃபாரின் அலவன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போனால் அதுக்குன்னு சில பேட்டெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க மிலிட்ரியில். அதனால் அதுவும் ஒரு பிரச்சனை தான். ஆனால் இது நம்ம என்னது, அவங்களுக்கு சரியான மதிப்பு இல்லை இது ரெண்டுமே. அப்போது இது மூணுமே ஒரு ரிவோல்ட் நடக்கிறதுக்கு காரணம் தான். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நாட்டிய காசுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை. சரியா? அடுத்து, who was called as மஞ்சீஸ்? மஞ்சீஸ் யாரு? சாந்தாள்ஸ் இல்லையா? சாந்தாளர்கள் கிளர்ச்சி அப்படிங்கிறது தான் மஞ்சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாந்தாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தோட பேர் என்ன? டொமினிகோ இல்லையா? ஓகே. இவங்க இந்த சாந்தாளஸ் எப்போதுமே எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் அணிஞ்சிருப்பாங்க? எந்த கலரு? இந்த சாந்தால்ஸ் வந்து எந்த இடத்துல இருந்தாங்க? அவங்களோட ஏரியா ராஜ்மஹால் ஹில்ஸ். ராஜ்மஹால். ஓகே. அடுத்து ஓகே, இந்த கோல் ரிவோல்ட் எப்போ நடந்தது? 1831 to 32. ஓகே. இந்த கோல் ரிவோல்ட்டை லீட் பண்ணது யாரு? புத்த பகத் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பிந்த்ராய் சிங் ராய் இல்லையா? புத்த பகத் ஃபர்ஸ்ட், அடுத்து பிந்த்ராய் சிங் ராய் 2 பேர் லீட் பண்ணாங்க. அடுத்து முண்டா ரெபலியன், பிர்சா முண்டா லீட் பண்ணார் இல்லையா? இந்த முண்டா ரெபலியன் எப்போ நடந்தது? முண்டா ரெபலியன் எப்போ நடந்ததுங்க? 1900 காலகட்டத்தில் இல்லையா? ஓகே, இதுக்கு ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட், வேர் இட் த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் செட் அப் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் கல்கட்டா தான் இல்லையா? கல்கத்தா ரீஜியன் தான். அது பெங்கால் ரீஜியனில் தான் அவர் இந்த ரெஃபார்ம் பண்ணது எல்லாமே. இவரை பற்றி நம்ம வேறு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, 1856 விதோ ரீமேரேஜ் ரெஃபார்ம் ஆக்ட் வந்ததுக்கும் காரணம் இவர் தான். அப்புறம் அந்த 1861 ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் வந்ததும் கன்சென்ட் ஆக்ட் வந்ததுக்கும் இவர் தான் காரணம் இல்லையா? முதல்ல 10 வயசாக மாற்றிருப்பாங்க. அப்புறம் 1891 12ஆகவும் 1925 13 வயசாக மாற்றிருப்பாங்க இல்லையா? அது போக பிதோபாவியா பால்யபாவியா அப்படிங்கிற புக்கெல்லாம் இவர் எழுதியிருப்பார் இல்லையா? ஓகே. அப்புறம் அது போக பெத்தீம் ஸ்கூல் 1849 தொடங்கியிருப்பார் ஜான் வில்லியட்டோட சேர்ந்து. ஓகே. அடுத்து, which of the following statement is correct? Pabna revolt originated in the Yusufzal Bargana of Pabna in Bengal. Pabna revolt was led by Sidhu and Kanhu. சரி, இந்த பப்னா ரிவோல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இது எப்படி சித்து கன்ஹு எப்படி பப்னா ரிவோல்ட் வரும்? இது கிடையாது. இதுதான் 1873 1885 வரைக்கும் இந்த ரிவோல்ட் நடந்தது. சரியா? பப்னா ரிவோல்ட் அப்படிங்கிறது இது பெங்காலில் இந்த பப்னா அப்படிங்கிற இடத்துல நடந்தது தான். இதுவும் ஒரு விவசாயிகளுக்கான கிளர்ச்சி தான், பெசன்ட் மூவ்மெண்ட் தான் இதுவும். சரியா? இது சித்து கன்ஹு எந்த போராட்டத்தை வழி நடத்தினாங்க? சித்து கன்ஹு எந்த போராட்டத்தை வழி நடத்தினாங்க? சாந்தால் இல்லையா? அப்புறம் எப்படி இங்கே பப்னா ரிவோல்ட் வரும்? அது கண்டிப்பாக தப்பு இல்லையா? ஓகே, தப்புன்னு சொன்னீங்களா? ஓகே ஓகே. சரி சரி. இப்போ இந்த பசன்ட், இதுவும் ஒரு பசன்ட் மூவ்மெண்ட் தான். இதை யார் வழி நடத்தினது அப்படின்னா, இஷான் சந்திர ராய் அப்படிங்கிறவர். இது அடிஷ்னல் நோட்டில் சேர்த்துக்கணும். இஷான் சந்திர ராய், அப்புறம் ஷம்பாநாத் பால், அப்புறம் ஓகே, இந்த 2 பேர். சரியா? இந்த 2 பேரும் முக்கியமான ஆட்கள். இது பப்னா ரிவால்ட்னு சொல்லி நம்ம அடிஷ்னலாக இது ஒரு விவசாயிகள் கிளர்ச்சின்னு நம்ம நோட்டில் ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே.
இல்ல ரெக்கார்டிங் போட்டிருக்கு. போட்டாச்சு. ஓகே, இது அப்போ இதுக்கு நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் இல்லையா? பாக்கி எல்லாம் தப்பு. அடுத்து பேட்டில் ஆஃப் மகேஷ்பூர் மெனி ஆஃப் தி மஞ்சிஸ் வேர் ட்ரெஸ்ட் இன் ரெட் கிளாத்ஸ். சரி, மஞ்சிஸ் அல்லது சாந்தால்ஸ் ரெட் கலர் கிளாத்தில் தான் அவங்க சண்டை போட்டிருந்தாங்க. ட்ரைபல் லேண்ட்ஸ் வேர் லீஸ்ட் அவுட் டு நான் சாந்தால் ஜமீன்தாஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ். இது ரெண்டுமே கரெக்டா? கரெக்ட் சார். கரெக்ட் தான் இல்லையா? ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை. ரெண்டுமே கரெக்ட் தான். அதனால தான் அங்கே பிரச்சனையை தொடங்குச்சு. அதில் நம்ம அடிஷ்னலாக சேர்த்துக்க வேண்டியது மகேஷ்பூர் அப்படிங்கிற இடம். சரியா? ஓகே, அடுத்து இன் ஜான்சி த ரெவல்ட் வாஸ் லெட் பை ராணி லக்ஷ்மி பாய் அண்ட் தாந்தியா தோபே. கரெக்டா? கரெக்ட். கரெக்ட்ண்ணா. கரெக்டா? சரி, ஓகே. ராணி லக்ஷ்மி பாய் வாஸ் அஃபெக்டட் பை டல்ஹௌசிஸ் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். அது கரெக்டா? கரெக்ட் தான் சார். கரெக்ட் தானா? கரெக்ட் தானா? ஓகே, அப்போ இதில் எது தப்புங்க? neither அப்படியா? டியா? எதுவுமே இல்ல சார். எதுவுமே இல்லையா? சரி, இந்த குவாலியர்னு ஒரு இடத்த பார்த்தோம் இல்லையா? குவாலியர் இடத்துக்கு யார் போராடிப்பா? ஜான்சியும் தாங்கிய போய். ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணிருக்காங்க? ராணி லக்ஷ்மி பாயும் தாந்தியா தோப்பையும் சேர்ந்து போராடினது எங்கே அப்படின்னா குவாலியரில், ஜான்சியில் இல்லை. சரியா? ஜான்சியில் ராணி லக்ஷ்மி பாய் மட்டும்தான். ஓகேவா? அப்போ இது மட்டும்தான் தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ ஒன்லி தான் கரெக்ட். சரியா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, இது மட்டும்தான் தப்பு. ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். நானா சாஹிப் அப்படிங்கிறவர் கான்பூரை லீட் பண்ணாரு. பகதூர் ஷா அப்படிங்கிறவர் டெல்லி. பகதூர் ஷா பி இங்கேயே. அப்புறம் தாந்தியா தோப்பே அப்படிங்கிறவர் குவாலியர். ராணி லக்ஷ்மி பாய் ஜான்சி. சரியா? CADB. அப்போ என்னது? 3 1 4 2 கரெக்டு தானா? 2 4 1 3. ஓகே, சரி, இப்படி போட்டுருக்கோம் இல்லையா? 2 4 1 3. ஓகே. அப்போ ஆப்ஷன் டி. தாந்தியா தோப்பைக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? என்ன பேர்? ராமச்சந்திர பாண்டராம். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் சிப்பாய் முட்டினி ஆஃப் 1857 எங்க இருந்து நடந்தது? பராக்பூர்ல. எந்த ரெஜிமெண்ட்? 34th ரெஜிமெண்ட். அதுல நம்ம மங்கள் பாண்டே வந்து 2 பேரை கொலை பண்ணார் இல்லையா? அது எப்போ? அதான் சார் 34. இது 20 சொல்லணுமா? அது எப்படி சொல்றாங்க 20? இல்ல சார், அவர் வந்து 19th ரெஜிமெண்ட் சார். அப்போ 34th எங்க வரும்? சார் மங்கள் பாண்டே தான் சார் அதை பண்ணிருப்பாங்க. 34 ரெஜிமெண்ட். மங்கள் பாண்டே தான் 34ஆ? அப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் இல்லைங்களா? பெர்ஹாம்பூர் எந்த ரெஜிமெண்ட்டுங்க? 19th. அதான் 19. பெர்ஹாம்பூர் எப்போ? 19th இல்லையா? பராக்பூர் 34th ரெஜிமெண்ட்டு. இப்போ இந்த பராக்பூரில் 34th ரெஜிமெண்ட்டில் நடக்கு இல்லையா? இதில் நம்ம மங்கள் பாண்டே வந்து 2 பேரை கொலை பண்ணியிருப்பார் இல்லையா? அது என்ன டேட்டுன்னு கேட்குறேன். மார்ச் 29. மார்ச் 29. இதுதான் கேட்டாரு. இதுதான் கேட்டிருக்கேன். மார்ச் 29 1857 இல்லையா? அந்த 2 பேர் என்ன? யாரு? ஹியூஜன் அண்ட் ஃபாக். ஓகே. சரி, அடுத்து இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் 16th October 1905 இஸ் நோன் ஃபார். என்ன நடந்தது 16 அக்டோபர்ல? பெங்கால பிரிச்சது இல்லையா? ஓகே. இந்த பெங்கால பிரிக்க போறன்றது முதல்ல எந்த பத்திரிகையில் வெளிவந்தது? சஞ்சீவானி பத்திரிகை நடத்தினது யாரு? அது எப்போ அந்த பத்திரிகையில ரிலீஸ் ஆச்சு? 6th ஜூலை 1905. ஓகே. அப்புறம் காங்கிரஸ் செஷன் கல்கத்தா அண்டர் த பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் கோகலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கோகலே வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறவர் எந்த காங்கிரஸ் செஷன் வழி நடத்தினாரு? 1905. எங்க நடந்தது? கல்கத்தாவா? ஓகே.
சரி அடுத்து in which year greased cartridges were newly introduced in the British Indian Army in the Enfield January 1857. ஜனவரி 1857 இல்லையா? அப்போ தான் முதல்ல அறிமுகப்படுத்தினது. அதுதான் பயங்கரமாக பரவி கடைசியில் பிப்ரவரியில் பெர்காம்பூர் பக்கம், அப்புறம் மார்ச்சில் நம்ம பேராக்பூர் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஓகே. அடுத்து புரட்சியாளர்கள் எப்போது பாதுஷாவாக பிரகடனம் செய்யப்பட்டார் அப்படின்னா, இங்கிருந்து மே 10ஆம் தேதி இங்கிருந்து மீரட்லேருந்து டெல்லிக்கு போனாங்க. மே 11ஆம் தேதி அங்கே அனௌன்ஸ் பண்ணியாச்சு இல்லையா? ஓகே. அடுத்து give the correct chronological order. மங்கள் பாண்டே மியூட்டினி எப்போ நடந்தது? 1806 வேலூர். இது 1857. வேலூர் மியூட்டினி 1806. 1806. டிஃபீட் ஆஃப் கியூன் ஆஃப் ஜான்சி 1858. 1858. மியூட்டினி இன் மீரட் 1857. 1858. ஆமாம். இப்போ இது மங்கள் பாண்டே முதல்ல நடந்ததா, மியூட்டினி முதல்ல நடந்ததா? மங்கள் பாண்டே தான் ஃபர்ஸ்ட். இது மார்ச்லேயே நடந்துருச்சு இல்லையா? ஆமாம். இது நமக்கு மே மாதம் தான் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? வேலூர் மியூட்டினி தான். 2 தான் ஃபர்ஸ்ட்டு. 2க்கு அப்புறம் 2143. 2143. அப்போது ஆப்ஷன் டி. அடுத்து த இந்தியன் லீக் அப்படிங்கிறது. இந்தியன் லீக் எப்போ தொடங்கப்பட்டது? 1875. ஓகே. அடுத்து ஆங்கிலோ இந்தியன் பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் 1866. 66ஆ? பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷனா? லண்டன்ல தாதாபாய் நவரோஜி தொடங்குவாரு. அது ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன்ல 43 ஜாயின் பண்ணிருக்காங்க சார் 51ல. 51. ஓகே. இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது அது கரெக்ட். பூனா சர்வஜனிக் சபா 1870. ஓகே. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது தேர்ட் ஒன்று மட்டும்தான் இல்லையா? ஆப்ஷன் சி மட்டும்தான். அடுத்து விக்டோரியா மெமோரியல் ஹால் இன் கல்கட்டா வாஸ் பில்ட் டூரிங் ஹூஸ் ரெயின்? யாரோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது? இது நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது லார்டு கர்சன் மட்டும்தான் இல்லையா? அவரோட பீரியடில் தான் தொடங்கப்பட்டது. அவர் தான் இந்த ப்ரொபோசல் கொடுத்ததே. சரியா? இந்த கொஸ்டின் வரல. கொஸ்டின் இல்லையே சார். என்னது? இது வரலீங்களா? வரல. சரி ஓகே. அடிஷனல் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அடிஷனல் எழுதி வச்சுக்கோங்க. சரி அடுத்து லக்ஷ்மி பாய் ஜான்சி, மங்கள் பாண்டே பராக்பூர், மௌலவி அஹமதுல்லா ஃபைசதாபாத். அடுத்து who among the following was the author of civil rebellion in the Indian mutinies 1857 to 1859? எஸ்பி சௌத்ரி இல்லையா? ஓகே. பிசி ஜோசி அப்படிங்கிறவர் என்ன புக் எழுதியிருப்பாரு? ரெபல்லியன் 1857 எழுதியிருப்பாரு இல்லையா? பிசி ஜோசி அப்படிங்கிறவர். சிப்பாய் முட்டினி அண்ட் ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்லி பிசி மஜும்தர் எழுதியிருப்பாரு. விடி சவர்கர் அப்படிங்கிறவர் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத எழுதியிருப்பாரு இல்லையா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து இன்கரெக்ட் ஆப்ஷன். நம்ம அந்த இது உங்களுக்கு வந்துருச்சு அந்த கொஸ்டின்? ஓகே. இதில் எது கரெக்டுங்க? ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் இன்கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம நன் இல்லையா? ஓகே. ரெண்டுமே நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் மட்டும்தான் இருந்தது. சதர்ன் இந்தியாவில் பெரிய அளவில் அதோட தாக்கம் இல்லை. சார் அப்ப போத் ஆர் கரெக்ட்னு போடக்கூடாது. மேலே என்ன கொடுத்துருக்கு? இன்கரெக்ட் ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா போத் ஆர் கரெக்ட்னு போட்டுடலாம். ஓகே. டெல்லி சொல்லுங்க. சொல்லுங்க. போடலாம்ல சார்? போத் ஆர் கரெக்ட்னு போடலாமான்னு கேட்குறீங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல நான் வேற ஒன்றும் இல்லை, ஃபைண்ட் த கரெக்ட் ஆப்ஷன் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ போத் ஆர் கரெக்ட் தானே போடுவீங்க. ஃபைண்ட் த அப்போ ரெண்டுமே கரெக்ட், அப்போ போத் ஆர் கரெக்ட்னு போடுவோம். இப்போ நான் இன்கரெக்ட்னு கேட்குறேன், அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக தானே போடணும் இல்லையா? ஓகே. அடுத்து டெல்லியை கண்ட்ரோல் பண்ணது ஜான் நிக்கோல்சன் இல்லையா? எப்போ? செப்டம்பர் 20. அடுத்து ஜான்சியை கண்ட்ரோல் பண்ணது ஹியூ க்ரோஸ் அப்படிங்கிறவர் தான். ஆமாம். கான்பூரை வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. ஆனால் கடைசியில் நானா சாஹிப் அவரை கொலை பண்ணிட்டார் இல்லையா? ஹியூஜ் வீலர் அப்படிங்கிறது. அப்போது இதில் 3 மட்டும்தான் கரெக்ட் இல்லையா? ஓகே, ஆப்ஷன் சி. அடுத்து பகதூர் ஷா டைட் இன் ரங்கூன் எந்த வருஷத்தில்? 1862. 1862 வயசில், 62வது வருஷத்துல தான். அடுத்த பை தி ஆக்ட் ஆஃப் 1858 இந்தியா வாஸ் டு பி கவர்ன்ட் பை நேம் ஆஃப் தி கிரவுன். ராணியோட ஆட்சியின் படி தான் இனிமே இங்கே ஆட்சி நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க.
அப்போ வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்ன மாற்றிட்டாங்க, வைஸ்ராய் அப்படின்னு மாற்றியாச்சு இல்லையா. அப்புறம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, 15 மெம்பர் கவுன்சிலை கொண்டு வந்தாங்க. அவங்களை லீட் பண்ணுறதுக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கொண்டு வந்தாச்சு. அது போக க்ரௌனுக்கு ரெஸ்பான்சிபிளாக நம்ம வைஸ்ராய் கொண்டு வந்தாச்சு. அடுத்து த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் ஹஸ் பீன் த பிரைம் கன்சர்ன் ஆஃப் சத்யோசதக் சமாஜ் தான் இல்லையா. அதை யார் வழி நடந்தது, அது அந்த அந்த அமைப்பு, அந்த புக்கு ஜோதிராவ் பூலே. ஜோதிராவ் பூலே கண்டிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தான் போராடி இருப்பார் இல்லையா. ஓகே, ராமகிருஷ்ண மிஷன் எப்போ தொடங்கப்பட்டது, 93யா? 97. ஆரிய சமாஜ் 1875. ஓகே. பிரார்த்தனா சமாஜ் 1867. ஓகே. 1913 அதான் ஓகே. குரு ஃபவுண்டட் அன் ஆசிரமம் அட் டேஸ் கால்டு அத்வைதா ஆசிரமம். இந்த குரு அப்படிங்கிறது நாராயண குருவை தான் சொல்கிறோம் சரியா. நாராயண குரு, நாராயண தர்ம பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருந்தார் இல்லையா, அவர் தான். அறிவுபுரத்தில் டெம்பிள் தொடங்கியிருந்தார் இல்லையா, அதே ஆள் தான். இந்த அத்வைத ஆசிரமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது தொடங்கின இடம் ஆலுவா அப்படிங்கிறத இது நம்ம அடிஷ்னலாக நோட் பண்ணிக்கோங்க. 1913. இதுக்கு ஒரு கோட்பாடு கூட இருக்குது. இந்த ஆசிரமத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கடவுள் அனைத்து மனிதர்களையும் சம கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. அவங்களோட பிரின்சிபல், இந்த ஆசிரமத்தோட பிரின்சிபல் சரியா. ஓகே. அடுத்து who among the following leader presided the historic 1916 லக்னோ சல்தனத்தி காங்கிரஸ்? ஏசி மஜும்தார் அப்படிங்கிறவர் தான் இல்லையா. ஓகே. இவர் என்ன இது எங்க இந்த எக்ஸாக்டாக எங்கே நடந்தது லக்னோவில்? வாஜித் அலி ஷா கார்டன். ஓகே. மதன் மோகன் மாலவியா நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? எஸ் சார். எங்க? தியோசபிக்கல் சொசைட்டிலும் பார்த்துருக்கோம். தியோசபிக்கல் சொசைட்டியில் அவரோட பார்ட் என்ன? ஆனி பெசன்ட் அவங்களோட ஸ்கூலை வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. அது எப்போ யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கும்? 1920ல. 20யா? கரெக்டா? இல்ல 1916. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. ஓகே சரி. லோகித் வாடி அப்படிங்கிறவர் யாரு? லோகித் வாடி கோபால் ஹரி தேஷ்முக் இல்லையா. அது எந்த நியூஸ் பேப்பர்? பிரபாகரன். ஓகே. இன்னொருத்தர் நம்ம பார்த்துருப்போம், பாலசாஸ்திரி ஜம்பேத்கர் அப்படிங்கிறவர், அவரோட நியூஸ் பேப்பர் என்ன? தர்பன். இன்னொன்று திக்தர்ஷன். அது 1832, இது 1840 இல்லையா. ஓகே. அடுத்து ஜோதிராவ் பூலே வாஸ் born in the சத்தாரா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் டேஸ், மகாராஷ்டிரா இல்லையா. அவர் மும்பை ரீஜியன் தான். அடுத்து ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. சரி, இதில் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் நீங்கள் டெஸ்ட் எழுதிருக்கீங்க.